ஏஆர் முருகதாஸ் இவரை ஒரு பெரிய டைரக்டர்னு சொல்றதை விட இவருக்கு மேட்ச் ஆன மாதிரி புதுசா ஒரு டெம்ப்ளேட் கிடைச்சிருக்குங்க. அன்றே கணித்தார் ஏஆர் முருகதாஸ் ஒரு பெரிய தீர்க்கதர்ஷினே சொல்லலாங்க. இவரோட படங்கள் மூலியமா பல விஷயத்த முன்னாடியே கெஸ் பண்ணி இப்ப அதை நடக்க வச்சிருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் கேப்டன் விஜயகாந்த் நடிச்ச ரமணா இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு முக்கியமான டயலாக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷன் சாகுறப்ப அவனோட தாய் எழுந்தா அவன் ஒரு நல்ல மகன் அப்படின்றதுக்கு அடையாளம், அவனோட குழந்தைங்க அழுந்துச்சு அப்படின்னா அவன் ஒரு நல்ல தகப்பன் அப்படின்றதுக்கான அடையாளம், ஒருவேளை அவனை சுத்தி இருக்க எல்லாரும் அழுந்தா அவன் ஒரு நல்ல சகோதரன் அப்படின்றதுக்கான அடையாளம், ஆனா ஒரு நாடே அழுந்துச்சு அப்படின்னா அவன் ஒரு நல்ல தலைவன் அப்படின்றதுக்கான அடையாளம் அப்படின்ற ஒரு டயலாக் இருக்குங்க. அது அந்த படத்துக்கு மட்டும் சூட் ஆகாதுங்க. நம்ம கேப்டன் விஜயகாந்த் இறந்தப்ப எல்லாருமே பயங்கரமா அழுந்தாங்கன்னே சொல்லலாம். நிறைய பேர் கேப்டனுக்கு கிடைக்க வேண்டிய இடம் தமிழ்நாட்டுல கிடைக்காம போயிடுச்சு, நம்ம எல்லாருமே கேப்டனை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா வருத்தப்பட்டாங்க. படத்துல நடந்தத ரியல் டைம்ல மேட்ச் பண்ணி காமிச்சாரு ஏஆர் முருகதாஸ். 2 7ஆம் அறிவு படத்தை கட்டாயம் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. சைனால இருந்து டாங்லி அப்படின்னு ஒருத்தன் வருவான். தெருவுல சுத்திட்டு இருக்க ஒரு நாய்க்கு சும்மா இல்லாம ஒரு வைரஸை ஏத்தி விட்டுருவான். அந்த நாயுமே பல இடத்துல சுத்தி மக்கள் எல்லாருமே ஒரு வைரஸால பாதிக்கப்படுவாங்க. அதுக்கேத்த மாதிரியே நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, 2019 2020 எல்லாருமே கொரோனா அப்படின்ற ஒரு வைரஸ்னால பயங்கரமா கஷ்டப்பட்டோம். யாருமே வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. யாராலையுமே லைஃப்ல மறக்க முடியாத ஒரு விஷயம் தான் இந்த கொரோனா வைரஸ். ஸ்கிரீன்ல நடந்ததை ரியல் டைம்ல மேட்ச் பண்ணி காமிச்சார் ஏஆர் முருகதாஸ். 3 தளபதி விஜயோட சர்க்கார். இந்த படத்தோட கான்செப்ட் எல்லாருக்குமே தெரியும். ஒரு 2 முக்கியமான கட்சியை நம்ம தளபதி விஜய் அந்த பிராண்டை அழிச்சு அவரு புதுசா ஒரு கட்சியை உருவாக்கி சிஎம்மா இந்த படத்துல வின் பண்ணுவாருங்க. இது ஸ்கிரீன்ல மட்டும் கிடையாது, ரியல் டைம்லயுமே மேட்ச் பண்ணி காமிச்சிருக்காரு நம்ம தளபதி விஜய். இப்ப தமிழ்நாட்டையே புரட்டி போட்டுருச்சுன்னு சொல்லலாங்க. ஒரு கட்சி 70 வருஷமா ஆண்ட பரம்பரையா இருந்தது, இன்னொரு கட்சி 50 வருஷமா ஆண்ட பரம்பரையா இருந்துச்சு. என்னடா நீங்க ஆண்ட பரம்பரை, நான் யாருன்னு காட்டுறேன்னு சும்மா சோலோவா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி இப்ப தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டராவே மாறிட்டாருங்க. யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த பண்ணி காமிச்சிருக்காரு. இது ஸ்கிரீன்ல மட்டும் கிடையாது, இப்ப ரியல் டைம்லயுமே மேட்ச் பண்ணிருக்காரு. இதனாலதாங்க நான் சொல்றேன், அன்றே கணித்தார் ஏஆர் முருகதாஸ் அப்படின்ட்டு. இந்த ஒரு விஷயம் உங்களுக்குமே ஃபீல் ஆயிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ கீழே ஒரு கமெண்ட் பண்ணிருங்க. பட்டா